அவர் பேசிய பேச்சு பல அதிர்வுகளை உருவாக்குகிறது. அவர் இன்றைக்கு பாண்டிச்சேரியில் சென்றார். இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலம் பாண்டிச்சேரி தான் என்றார். உடனே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறார் விஜய் என்று பதில் சொன்னார். இன்றைக்கு என்ன, இது ஜூனியர் விகடன் பத்திரிகை, லட்சக்கணக்கான வாசகர்களின் கொள்ளிடமாக இருக்கிற பத்திரிகை. அந்த பத்திரிகையில் இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி என்ன, அங்க ரேஷன் கடையே கிடையாது பாண்டிச்சேரியில. போன அக்டோபர், நான் இப்பொழுது டிசம்பர்ல பேசிட்டு இருக்கேன், போன அக்டோபர் மாசம் தான் கடை திறப்பதாக சொன்னார்கள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருப்பது போன்ற பொது விநியோகம் பாண்டிச்சேரியில் இல்லை என்று விஜய் சொன்னதை சர்ச்சையாக்கினார்கள். விவரம் தெரியாமல் விஜய் பேசுவதாக இந்த நாட்டில் சில பேர் உளறி கொட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு ஜூனியர் விகடன் பத்திரிகை இன்றைக்கு இந்த செய்தியை படம் பிடித்திருக்கிறது. விஜய் பேசியது 100% உண்மை, இன்றைக்கும் பாண்டிச்சேரியில் நிலைமை அதுதான் என்று பத்திரிகை சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? விஜய் என்ன சொன்னாலும் இன்றைக்கு அது அரசியலில் பேசுபொருளாகிறது. விஜய் என்ன சொன்னாலும் மிகப்பெரிய தாக்கத்தை, வீச்சை ஏற்படுத்துகிறது. அவன்தான் தலைவன். எவன் ஒருவன் வாய் திறந்தால் புயல் மணக்குமோ பூகம்ப வீசுமோ அவன்தான் தலைவன். பாண்டிச்சேரியில் நடந்த உண்மை அவர் அம்பலப்படுத்தி விட்டார். கடைசியா சொன்னீங்க பாருங்க, சூப்பர் தலைவா, அவர்தான் மக்கள் தலைவன், எங்கள் தளபதி விஜய்.